பட்டில் ராதா தினகரன் சிவலிங்கம் டைரக்ட் பண்ண இந்த படத்துல குரு சோமசுந்தரம், சஞ்சனா நடராஜன், ஜான் விஜய் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய மியூசிக் ஷான் ரோல்டன். குரு சோமசுந்தரம் இந்த படத்துல கட்டட வேலை பார்க்கிறார். குடி போதைக்கு ரொம்ப அடிமையானவர். அதனால நிறைய தப்புகள் பண்றாரு. அதை பார்த்த அவங்க ஒய்ஃப் அவரை ஒரு டி அடிக்ஷன் சென்டர்ல சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறதா இந்த படத்துடைய கதை. குடிபோதைக்கு ஆப்போசிட்டா நிறைய படங்கள் தமிழ்ல வந்திருக்குது. 1990ல தியாகு ரகுவரன் நடிச்சு வெளிவந்த படம். 1992ல நிழல்கள் ரவி நடிச்சு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ரீசெண்டா இறைவிலையும் மெயின் கான்செப்ட் வேற இருந்தாலும் நிறைய குடிபோதைக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் பத்தி தான் பேசியிருப்பாங்க. இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட் ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ். குரு சோமசுந்தரம் குடிபோதைக்கு அடிமையாகி இருக்கிறதும், அதுக்கப்புறம் திருந்தும் போதும், அவர் ஒய்ஃப் கூட சேரணும்னு துடிப்பா இருக்கும் போதும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பார். அதே மாதிரி அவங்க ஒய்ஃபா நடிச்ச சஞ்சனா அவர்கிட்ட அவதிப்படும் போதும், அவர்கிட்ட பிரிஞ்சு போய் அவரை திருப்பி பார்க்க இஷ்டமில்லாம இருக்கும் போதும், திருப்பி இவர் சேர வரும்போது கோவமா கத்துறதும், திருந்தினது புரிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கற ரியாக்ஷன் எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஜான் விஜய் கேரியர்ல இது ஒரு பெஸ்ட் மூவி. பர்டிகுலரா அவர் பிளாஷ்பேக்கை குரு சோமசுந்தரத்தை சொல்லும் போது ரொம்பவே உருக்கமா நடிச்சிருப்பார். டி அடிக்ஷன் சென்டர்ல நடக்கூடிய நிறைய விஷயங்கள் காமெடியாவும், நிறைய விஷயங்கள் ஐ ஓபனராகவும் இருக்கும். படத்துடைய மைனஸ் என்னன்னா, டி அடிக்ஷன் சென்டர்ல வரக்கூடிய சீக்வன்சஸ் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவா இருக்கும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லாங்கா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவர் சேஞ்ச் ஆனதை இமிடியேட்டா காட்ட முடியாதுனாலும் இன்னும் கொஞ்சம் டைமை குறைச்சிருக்கலாம். இந்த படத்துடைய இன்னொரு ஹீரோ ஷான் ரோல்டன். அவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அவர் திருந்தினதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் கூடயும் குழந்தைங்க கூடயும் இருக்கும்போது மழை பெய்யும். அந்த சீன்ல குரு சோமசுந்தரம் சஞ்சனாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சா இருக்கும். ஷான் ரோல்டனோட பேக்ரவுண்ட் மியூசிக், ரூபேஷோட கேமரா ஒர்க் எல்லாம் சேர்ந்து நம்மளை அந்த படத்துக்குள்ளேயே கொண்டு போய் சேர்த்துரும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப லாகிங்கா இருந்தாலும் இந்த படத்துடைய சப்ஜெக்டும் அதை சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ண மெத்தட்லயும் நமக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சு போயிடும். இந்த 3 பேர் தவிர ஜமா படத்துல நடிச்ச பாரி இளவழகன் ஒரு இம்பார்ட்டன்டான சைடு ரோல் பண்ணியிருப்பாரு. அதை தவிர லுல்லு சுபா மாறன், மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி இவங்கெல்லாம் நல்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஆஹா OTTல நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.